वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षणा प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शना வேம்கடன்கள் மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கிணமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே நிறைவு பகுதியிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 அல்லது 3 உபன்யாசங்கள்ல இந்த தொடர் முடிந்துவிடும். இந்த 108 நாமாவளியிலே அந்த ஸ்தல புராணத்தை கொண்டு திருவேங்கடமுடையானை அனுபவிப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த 12 புராணங்கள் 11,000 ஸ்லோகங்களினுடைய ஹிருதயம் போல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு சமானம்னு பெரியவாள்லாம் சொல்றா. ஆகையினால இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராணம் 11,000 ஸ்லோகம் அளவிலே 12 புராணங்களாக இருப்பதினாலே அத்தனையும் வரியடைவே கேட்பது என்பது இப்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறபடியினாலே அதனுடைய சாரமான இந்த நாமாவளியை அனுபவித்தால் அந்த எம்பெருமானை பற்றி ஓரளவுக்காவது முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஆச்சரியமான அஷ்டோத்திரம் தொடங்கப்பட்டது. அதன்படி இப்போது 100 நாமாவளிகள் முடிந்தது. அதிலே கடைசியா 100வது நாமாவளியை பார்த்தோம். க்ஷீராப்தி நாதாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா என்று. திருப்பார்கடல் என்று சொல்லப்படுகிற க்ஷீராப்தியிலே இருக்கக்கூடிய வியூகாவதார மூர்த்தியான ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பார்த்தோம். அதற்கான அனுபவத்தை போன உபன்யாசத்துல அனுபவிச்சாயிடுத்து. ஒரு சின்ன ஒற்றுமை, வியூகாவதாரமான வியூக வாசுதேவனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் ஒரு ஒற்றுமை, அது இந்த ஸ்தலபுராண ரீதியிலான ஒற்றுமை. அது என்னன்னு பார்த்தால், வியூகாவதார பெருமாளிடத்திலிருந்துதான் விபவாவதாரங்கள் வருது, நிருசிம்மன் ராமன் கண்ணன் எல்லாம் வரா அப்படின்னு புராண ஸ்லோகங்களை எல்லாம் கொண்டு பார்த்தோம். அதே மாதிரி தீர்த்தங்களினுடைய மகிமையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த அஷ்டோத்தர நாமாவளியிலே கூட கிருஷ்ணாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா, ராமாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா அப்படின்ற நாமாவளி எல்லாம் அனுபவிக்கிற போது இந்த திருவேங்கடமுடையான் தானே ராமனாக அவதாரம் பண்ணினான், இவனே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினான் அப்படின்னுட்டு இந்த நாமாவளி இந்த புராணம் தெரிவித்ததையும் அனுபவித்தோம். ஆக தசரத சக்கரவர்த்தி சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி 4 ஸ்தோத்திரங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணி திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீராமன் முதலானவர்கள் அவதாரம். அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தினாலே அந்த எம்பெருமானுடைய அம்சமாக ராமன் தோன்றியபடியால் விபவாவதாரமான ராமனும் இந்த எம்பெருமானிடத்திலிருந்து வந்தவன் தான் அப்படின்னு ஸ்தல புராணத்தை கொண்டு அனுபவிக்கலாம். அது ஒரு உதாரணம். கிருஷ்ணனும் கூட இந்த எம்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னுட்டு ஆச்சரியமா நம்ம பார்த்திருக்கோம். கிருஷ்ணன் தான் இந்த திருவேங்கடமுடையான்னு அனுபவித்திருக்கிறோம். ஆகையினாலே வியூகாவதாரமான பரவாசுதேவன் மட்டும் விபவாவதாரங்களுக்கு வேர்க்கிழங்கு அல்ல. இந்த திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரமும் தான் விபவாவதாரங்களுக்கு வேர்க்கிழங்கு அப்படின்னு ஸ்தல புராணத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டும். அடுத்தது 101வது நாமாவளி. வைகுண்டாச்சலவாசினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வைகுண்டாச்சலவாசி என்பது. வைகுண்டாச்சலம் அப்படின்னா வைகுண்ட மலை அப்படின்னு அர்த்தம். வாசி அதிலே வசிப்பவன். வைகுண்டாச்சலம், வைகுண்ட சைலம், வைகுண்டாத்ரி அப்படின்னு எல்லாம் இந்த திருமலைக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த மலையிலே வசிப்பவனான திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு சொல்றார். திடீர்னு இதை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாலே நீலாத்ரி நிலையாயன்னு இந்த மலைக்கு இருக்கக்கூடியதான நீலாத்ரின்ற ஒரு பெயரை சொன்னார். அதனால வைகுண்டாத்ரி அப்படின்ற இன்னொரு பெயரை சொல்றார். அது ஒண்ணு. இன்னொன்னு,
இதுக்கு முன்னாடி நாமாவினாலே க்ஷீராப்திநாதன் அப்படின்னு திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய வியூகமூர்த்தியை தியானம் பண்ணினர். இப்போ அந்த வியூகமூர்த்திக்கும் மேலானதாக, அந்த வியூகமூர்த்திக்கும் மூலமானதாக, அதற்கும் வேர்க்கிழங்காக இருக்கக்கூடிய பரவாசுதேவ ரூபத்தை இங்கே அனுபவிக்கிறார். விபவாவதாரங்களுக்கு வியூகாவதாரங்கள் வேர்க்கிழங்குன்னா வியூகாவதாரத்திலேருந்து தான் விபவாவதாரங்கள் வருதுன்னு அர்த்தம். இந்த வியூகமும் கூட வைகுண்டத்திலிருந்து பரரூபத்திலிருந்து வந்ததுதான். ஆகையினாலே வியூகத்திற்கும் வேர்க்கிழங்காக மூலமாக விளங்குவது பரரூபம். அதனால விபவாவதாருக்கு மூலமான வியூகாவதாரத்தை கொண்டாடினார். இப்போ வியூகாவதாரத்துக்கு மூலமான வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரரூபத்தை கொண்டாடுறார். இந்த மலைக்கு வைகுண்டாச்சலம் அப்படின்னு பெயர் ஏற்படுவதற்கு காரணங்கள் வராக புராணத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போல பெருமாள் ஸ்வேதவராக ரூபம் எடுத்து இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே பூமியை பாதாளத்திலிருந்து மீட்டுண்டு வந்து காப்பாத்தி பக்தர்கள் மற்றும் பூமி பிராட்டியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியிலேயே வசிக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்திலே கருடனை கூப்பிட்டு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீடா பர்வதத்தை கொண்டு வந்து இங்கு ஸ்வர்ணமுகி நதிக்கரையிலே ஸ்தாபித்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான விரஜா தீர்த்தத்தை சுவாமி புஷ்கரணி என்கிற தீர்த்தமாக மாற்றி அந்த மலையை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மலையானபடியினாலே வைகுண்டாச்சலம் என்று பெயர் சூட்டி அந்த வைகுண்டாச்சலம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலை மீது விரஜா நதியான சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே பெருமாள் பிராட்டியோடு கூட சதா சந்தோஷமாக வசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இதை வராக புராணம் தெரிவித்த போது மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோததே, மாயாவியாக எல்லோருக்கும் மோட்சம்னு சொல்லக்கூடிய பெரிய ஆனந்தத்தை தருவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே ஆசையோடு கூட மகாலட்சுமியோடு கூட வசித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லித்து. அது மட்டுமல்லாமல் ஆஸ்தாய ஸ்வேதபோத்ரித்வம் உஜ்ஜஹாரதராம் யதா ததாவானாப்ய வைகுண்டாத் அசலம் கருடேன வை கல்பாதாவேன பகவான் லீலாரசமஹோததிஹி விரஹன் சமயா ரமயா சார்தம் தரீ நிர்ஜரசானுஷோ. பெருமாள் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த மலை மேல ஆசையா எழுந்தருள் இருக்கணும் என்பதற்காக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மலையை கொண்டாந்து இங்க வைத்துட்டு அது மேல பூவராகனா எழுந்தருள் இருக்கிறான். வைகுண்டத்திலிருந்து வந்த மலையானபடியினாலே இதற்கு வைகுண்டாச்சலம்னு பெயர். அப்படி அந்த மலை மீது பெருமான் வராகனாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் எழுந்தருள் இருக்கிறான். அவனுக்கு நமகா. அது மட்டுமல்லாமல் ஆழ்வார்கள் மலையே திருவுடம்புன்னு இந்த மலையே எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு வர்ணித்தார்கள். இந்த திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்திலே, வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே வைகுண்டா அப்படின்னு ஒரு பெயர், வைகுண்டகா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பெயர், வைகுண்டாய நமஹா அப்படின்னு ஒரு நாமா பெருமாளுக்கு. பெருமாளுக்கே வைகுண்டன்னு பெயர். அப்படின்னா வைகுண்டமாக இருப்பவன், வைகுண்டத்திலே இருப்பவன் ரெண்டு அர்த்தம். அந்த வைகுண்டனான பெருமாளே இங்கு மலை போல படுத்துட்டு இருக்கிறபடியினால வைகுண்டவன் மலையா படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வைகுண்டனே இங்கு மலை வடிவிலே இருக்கிறான், அதனாலே வைகுண்டனாகிற மலை அப்படின்னுட்டு வைகுண்டாச்சலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். வைகுண்டத்துக்கு போனவா எத்திர ந சோகோ ந மோகா, அங்க சோகமும் கிடையாது மோகமும் கிடையாது. அவளுக்கு எம்பெருமானை போன்ற தெளிவான ஞானத்தோட ஆனந்தத்தோட இருப்பா. அதே மாதிரி இந்த எம்பெருமானை திருமலையிலே சென்று சேவிக்கக்கூடியவர்களும் கூட எல்லா கஷ்டமும் நீங்க பெற்று அவ ஆனந்தத்தை அடைவதனாலே இந்த மலையும் கூட வைகுண்டத்திற்கு சமானமானதுன்னு சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இப்படிப்பட்ட விசேஷமான மகிமை வாய்ந்த இந்த மலையை யார் ஸ்ரத்தையோட சேவிக்கிறாளோ அவளுக்கு அந்த மலையினுடைய சேவையினாலேயே அனுகிரகத்தினாலேயே அவ என்ன பிரார்த்திக்கிறாளோ அந்த பலன்கள் எல்லாம் சீக்கிரமா கிடைக்கும்னு புராணம் தெரிவிக்கிறது. என்ன சொல்றது புராணம்? அல்பேன தபசா அபீஷ்டம் சித்யஸ்மின் கிரவுவரே. கொஞ்சம் தபஸ் இருக்கிறவாளுக்கு கூட அவளுடைய ஆசைகள் எல்லாம் இந்த மலையின் மூலமாக அனுகிரகிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன சுவாமி, மலையில போய் தபஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்ல, இந்த கலியுகத்துல மலையை சேவிக்கிறதே ஒரு தபஸ் தான். இந்த மலை பெருமாளுடைய திருமேனி, பெருமாளே மலையா படுத்துட்டு இருக்கார், இந்த மலை மேல பெருமாள் வசிக்கிறார் அப்படின்ற ஒரு பக்தியோட மலைய கைய கூப்பினாலும் கூட அதையே ஒரு தபஸா எடுத்துட்டு அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை வாயை விட்டு கேட்கலன்னாலும் கூட பெருமாள்னு சொல்லக்கூடிய இந்த மலையே கூடிய சீக்கிரம் அந்த பலன்களை எல்லாம் கொடுத்துருமா. ஆகையினாலே வைகுண்டன்னு சொல்லக்கூடிய பெருமாளே இங்க வைகுண்டாச்சலம்ன்ற மலையா படுத்துட்டு இருக்கிறபடினால அதை சேவித்தாலே பெருமாள் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நிறைவேற்றி கொடுத்துடுறான் அப்படின்னு தெரிவிக்கிறது புராணம்.
ஏவம் சேவத்தே நித்தியம் ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. கொஞ்சம் சேவிக்கிறவா அல்பம், கொஞ்சம் சேவிக்கிறவாளுக்கே இத்தனை நடக்கிறதுன்னா நித்தியம் இந்த மலைய ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட சேவிக்கிறவாளுக்கு என்னதான் கிடைக்காது? ஞானார்த்தி ஞானமாப்னோதி திரவ்யார்த்தி கனகம் பகு புத்திரார்த்தி புத்திரமாப்னோதி நிருபோ ராஜ்யம் ச விந்ததி வியங்கஸ்ச சாங்கசத்ரூபம் பசூன் தான்யானி விந்ததி யம் யம் காமயதே மர்த்யஹ தம் தமாப்னோதி சர்வதா. வைகுண்டாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த திருமலையை சேவிக்கிறவா, பக்தியோட தியானம் பண்றவா, அதனுடைய பெயரை சொல்றவா, அதை நமஸ்காரம் பண்றவா, அவளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னு ரெண்டு விதமா பிரித்து சொல்றார் சுவாமி. என்னைக்கோ ஒரு நாள் இந்த மலையை பார்த்து அப்படி கொஞ்ச நேரம் கைகூப்பி இந்த மலையை சேவித்தாலும் கூட அவ மனசுல என்ன இருக்கோ அதை பெருமான் கூடிய சீக்கிரத்துல, பெருமாள் இல்ல இந்த மலையே அவளுக்கு அனுகிரகம் பண்றது. இந்த மலையை தினம் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடும் சேவிக்கிறவாளுக்கு இந்த மலைதான் பெருமாள் அப்படின்னு மலையே பெருமாளா சேவிச்சுண்டு வரவாளுக்கு, தொடர்ந்து சேவிச்சுண்டு வரவாளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஞானார்த்தி ஞானம் ஆப்னோத்தி, ஞானம் வேணும்ன்றவனுக்கு ஞானம் கிடைக்கும். திரவியார்த்தி கனகம் பகு, பணம் வேணும் பொருள் வேணும்னு நினைக்கிறவனுக்கு நிறைய ஸ்வர்ணம் தனம் எல்லாம் கிடைக்கும். புத்திரார்த்தி புத்திரம் ஆப்னோத்தி, குழந்தை இல்லாதவன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டான்னா குழந்தைகள் பிறக்கும். நிருபோ ராஜ்யம் ச விந்ததி, அரசனாக இருக்கக்கூடியவன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு ராஜ்ய பதவி கிடைக்கும். வியங்கஸ்ச சாங்கசத்ரூபம் பசூன் தானியானி விந்ததி, யார் யாரெல்லாம் பணம் பசு பொருள் தானியங்கள் அப்படின்னு என்னென்னவெல்லாம் ஆசைப்படுறாளோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எம் எம் காமயத்தே அர்த்தியகா தம் தமாப்னோதி சர்வதா, யார் யாரெல்லாம் எதையெல்லாம் ஆசைப்படுறாளோ எல்லோருக்கும் எல்லாமும் நிரவதிகமா நிறைய கிடைக்கும். அப்படி சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே அவளுடைய இஷ்டத்தை அவளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய உத்தமமான எம்பெருமானுடைய திருமேனிதான் இந்த மலை அப்படின்னு வராக புராணம் கொண்டாடுறது. அதனாலே வைகுண்டம் வேற, இந்த மலை வேற இல்ல. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன் வேற, இந்த திருவேங்கடமுடையான் வேற இல்ல. திருவேங்கடமுடையான் வேற, இந்த மலை வேற இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்கலன்னாலும் மலையை சேவிச்சுண்டா போறோம். மலை இருக்கிற இடத்துக்கு வந்து மலையை கண்ணால பார்க்கலன்னா போறோம். மலை இருக்கிற திசையை நோக்கி கையை கூப்பினா போறோம். அதுவும் முடியலன்னாலும் பரவாயில்ல, மலையினுடைய பேரை சொன்னா போறோம் சுவாமி, எல்லா அனுகிரகமும் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட உத்தமமான வைகுண்ட மலை இது அப்படின்னு யார் எங்க இருந்தபடி வைகுண்டத்தை தியானம் பண்ணிண்டாலும் அவளுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இந்த வைகுண்டத்துக்கு சமானமான மலையும் கூட எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்துகிறதுன்னு தெரிவிக்கிறார். வைகுண்டாச்சலவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 102வது நாமாவளி. முகுந்தாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் முகுந்தஹா என்பது. முகுந்தன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு சொல்ற. ஏன் திடீர்னு முகுந்தன் ஞாபகத்துக்கு வர? இதுக்கு முன்னாடி நாமாவளியாலே வைகுண்ட லோகத்தை நினைத்து கொண்டார். வைகுண்டாச்சல வாசினேன்னுட்டு பரவாசுதேவனை நினைச்சுண்டார். இந்த நாமாவில அந்த வைகுண்ட பதவியை நாம அடையணும் அப்படின்னா அதை கொடுப்பவன் யாரோ அந்த முகுந்தனுடைய ஞாபகம் வர்றது. முகுந்தன் அப்படின்னா மோட்சம் தரவன் அப்படின்னு அர்த்தம். எவன் மோட்சம் அளிக்கிறானோ அவன் முகுந்தன். சுவாமி தேசிகனும் கூட பிரபன்னாத் அந்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம்னு சாதிக்கிறார். சரணாகதி பண்ணாதவனுக்கு நிச்சயம் முகுந்தன் மோட்சம் தரமாட்டான்னு சொல்றார். அங்கே சரணாகதி பிரதானம்னு வலியுறுத்துறார் சுவாமி. இருந்தாலும் அதுல இன்னொரு செய்தி நமக்கு என்னன்னா, மோட்சம் தருபவன் முகுந்தன். சரணாகதி பண்ணாதவாளுக்கு முகுந்தன் மோட்சம் தரமாட்டான்னா என்ன அர்த்தமாறுது? இன்டைரக்ட் மீனிங் என்ன அதுக்கு? சரணாகதி பண்ணவாளுக்கு முகுந்தன் தான் மோட்சம் தரானாருது. மோட்சலோகமான வைகுண்டத்தை பத்தி சொல்றச்ச உடனே மோட்சம் தரக்கூடிய வைகுண்ட லோகத்திற்கு நம்மை அனுப்பக்கூடியவனான முகுந்தன் ஞாபகத்துக்கு வரான். அதனால அந்த முகுந்தன் இந்த திருவேங்கடமுடையான் தான் கொண்டாடுறார். வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள் இது எல்லாம் கூட முகுந்தன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே மோட்சத்தை தரக்கூடியவன், வேற தெய்வங்களுக்கு அந்த சக்தி கிடையாது, அந்த சாமர்த்தியம் கிடையாதுன்னு ஒரே மாதிரி தான் பேசுறது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி தேசிகனும் கூட ரகசிய திரேதாரத்திலே பரதேவதா பாரமாத்தியாதிகாரத்திலே இந்த விஷயத்தை ஆச்சரியமா சாதிக்கிறார். த்ரையந்தைர் ஏக கண்டைஹி தத் அனுகுணமனுவ்யாச முக்தியோக்திவிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஹா பதிஹி அகில தனுஹு முக்திதோ முக்தபோக்யஹ. 3 வேதங்களும் ஒரே குரலாலே ஒரு விஷயத்தை பேசுகின்றன. அந்த வேதங்களினுடைய பாதையிலே செல்லக்கூடிய
மனு, வியாசர் முதலான மகர்ஷிகளினுடைய நூல்கள்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்களும் கூட முக்கியமாக இந்த கருத்தையே சொல்கின்றன. என்ன சொல்றது வேதம் தர்மசாஸ்திரம் எல்லாம்? மனு, வியாசர் முதலான ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றா? பிராட்டியுடன் கூடிய பெருமாளே எல்லோருக்கும் தலைவன், அவன் மட்டும்தான் முக்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுத்து மோட்ச சாம்ராஜ்யத்திலே நம்ம எல்லாம் மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியாக பண்ண முடியும், அவனுக்கே இந்த சக்தி உண்டுன்னு சொல்றது. இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். சரி, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே மோட்சம்னா என்ன அப்படின்னா, வைகுண்டம்னு சொல்லக்கூடிய உத்தமமான லோகத்துக்கு போய் பாவம் புண்ணியம்னு எல்லா கர்மங்களும் தொலைத்த தூய்மையான பரிசுத்தமானவனா இருக்கக்கூடிய ஜீவன் பெருமாளுக்கு சமானமான உத்தமமான குணங்களை எல்லாம் பெற்று பெருமாளை அனுபவிக்கக்கூடியதான பரிபூர்ண பிரம்மா அனுபவம்னு சொல்லக்கூடிய ஆனந்தத்தை பெற்று அந்த ஆனந்தம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக திவ்ய தம்பதிகளான பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பரம பிரீத்தியோட காலம் முழுக்க கைங்கரியம் பண்ணுவதுன்றதுதான் மோட்சம். சாவாம இருக்கிறது மோட்சமா, இல்ல கஷ்டப்படாம சுகமா இருக்கிறது தான் மோட்சமா, இல்ல வைகுண்டத்துக்கு போயிட்டான் ஆனா பெருமாளை கண்ணால பார்க்கல, இவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அதுவே மோட்சமா, இல்ல பெருமாளை பார்த்தான் பார்த்துட்டும் இவன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் அது மோட்சமானா அதெல்லாம் இல்ல. எல்லா பாவ புண்ணியங்களும் தொலைந்து தூய்மையானவனாக விரஜாஸ்நானம் பண்ணி பெருமாளை போன்ற ரூபத்தை அடைந்து வைகுண்டத்திற்கு போய் பெருமாள் பிராட்டியை சேவித்து அவளை முழுசா அனுபவித்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு காலத்துக்கும் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் தனக்கு ஆனந்தம் என்பதை உணர்ந்து இவனாவே ஆசைப்பட்டு அவளுக்கு காலகாலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அந்த வசந்த ஆனந்தத்துக்கு தான் மோட்சம்னு பெயர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே. அதுதான் பரிபூர்ண பிரம்மானுபவம். அதை இன்னும் எப்படி உணரலாம்? சித்துன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள், அச்சித்துன்னு சொல்லக்கூடிய உயிரில்லாத ஜடப்பொருள்கள், இதுகளாலே நிறைந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க பகவானுக்கு சரீரம். பகவான் அதுக்கெல்லாம் ஆத்மாவா உயிரா இருக்கான். அதையெல்லாம் தனக்கு அதீனமாக்கி அதையெல்லாம் பெருமாள் ஆள்கிற ராஜாவாக இருக்கிறான். அப்படின்னு பெருமாள் எப்படி அதையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான்னு அவன் ஆளக்கூடிய அந்த பெருமையை, அந்த பிரம்மமானது எப்படி எல்லோருக்கும் மேலானதாக எல்லோரையும் ஆள்கிறதோ அந்த உத்தமமான ஒரு கதியை ஸ்ரீவைகுண்டத்திலே போய் இவன் காலத்துக்கும் அனுபவிக்க வேணும். அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கல்யாண குணங்கள், சேஷ்டைகள், லீலைகள் இதையெல்லாம் கூட அனுபவிக்க வேணும். இதற்குதான் மோட்சம் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு பெயர். இந்த மோட்சத்துக்கு நாம போனோம்னா அதற்கு பக்தியோ பிரபத்தியோ ரெண்டுத்துல ஏதான ஒண்ணு உபாயமா நாம பண்ணணும். அப்படி பக்தியோ பிரபத்தியோ நாம உபாயமா பண்ணினாலும் கூட நாம பண்ணக்கூடிய பக்தியோ நாம பண்ணக்கூடிய சரணாகதியோ நமக்கு மோட்சம் தரது இல்லை, தர முடியாது. அந்த பக்தியினாலே அந்த பிரபத்தியினாலே சந்தோஷப்பட்டவனான பெருமாள் தான் நமக்கு மோட்சத்தை தரான். ஆக நாம என்னதான் முயற்சி பண்ணினாலும் பலனை தரக்கூடியவன், மோட்சத்தை தரக்கூடியவன் முகுந்தன்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான். இதையேதான் கண்ணனும் கூட பகவத்கீதையில சர்மஸ்லோகத்திலே அகம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா, நான் தான் எல்லா பாவங்களையும் அழித்து உனக்கு மோட்சத்தை தரக்கூடியவன் சாதிக்கிறார். ஆகையினாலே அந்த எம்பெருமான் தான் முகுந்தன். அந்த முகுந்தன் யாரும் அல்ல, பகவத்கீதையிலே சர்மஸ்லோகத்தை வெளியிட்ட கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனே இங்கு திருவேங்கடமுடையானாக எழுந்தருளியிருக்கிறான். அப்படி சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி நானே மோட்சம் தருகிறேன் என்று சொன்ன கிருஷ்ணனே இங்கு திருவேங்கடமுடையானாக நின்று கொண்டிருக்கிறான் பாருங்கோ. அந்த திருவேங்கடமுடையான் தான் மோட்சம் தரக்கூடியவன். இதன் நாம சொல்றோம். பெருமாள் எப்ப சொன்னா அப்படின்னா, எத்தனை பேர் மலையில தபஸ் பண்ணி வரம் கேட்டு மோட்சம் கொடுன்னு கேட்ட போது உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்றான் பெருமாள். அதனால அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தபடினால அவன் தான் முகுந்தன்னு தெரியறது. இன்னொன்னு, என் திருவடிய சரணாகத்தை பண்ணுங்கோ உங்களுக்கு சம்சாரம் இடுப்பளவுதான்னு காட்டின்னு இருக்கானே, அதனாலையும் அவன் மோட்சம் தரக்கூடிய முகுந்தன்னு தன்னுடைய உடல் மொழியாலே பாடி லாங்குவேஜ்லயே காட்டின்னு இருக்கான் பெருமாள். அது போக பிராட்டியை இட்டுதான் சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு தகுந்த மாதிரி பெருமாளுடைய மார்பிலேயும் பிராட்டி ஸ்திரமா வசிக்கிறா. இதெல்லாம் கொண்டு அந்த பிராட்டியுடன் கூடிய ஸ்ரீனிவாசனாக அலர்மேல் மங்கையை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே மோட்சம் தரக்கூடிய முகுந்தன், அவனுக்கு நமகான்னு இந்த நாமாவளியாலே சுவாமி கொண்டாடுகிறார். முகுந்தாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. 103வது நாமாவளி. அனந்தாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அனந்தஹா என்பது. அப்படின்னா அனந்த ரூபியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. எதற்காக திடீர்னு பெருமாளுடைய அனந்தம்னு சொல்லக்கூடிய குணம் வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னா, இதற்கு முன்னாடி நாமாவாலே முகுந்தன் அப்படின்னு
பெருமாள் மோட்சத்தை தரக்கூடியவன், எல்லோருக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய முழுசான ஆனந்தத்தை தரக்கூடிய பரிபூர்ணமான பிரம்மமாக இருக்கக்கூடியவன் அங்க கொண்டாடப்பட்டது. அந்த பரிபூர்ண பிரம்மம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவன் பிரம்மமாக இருக்கணும். பிரம்மத்துக்கு எது தகுதி? எப்போது பிரம்மம் நிறைவான பிரம்மமாகிறது அப்படின்னா, அது முடிவில்லாததாக இருக்க வேண்டும். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாதது. அனந்தனா இருக்கணும் பிரம்மம். அப்படின்னா முடிவில்லாதவனா இருக்கணும். அப்படின்னா என்ன சுவாமி? உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய லட்சணத்தை கொண்டாடியது. பிரம்மமானது முடிவில்லாததாக இருக்க வேண்டும். சரி, என்ன முடிவில்லாமல் இருக்கணும்? முடிவு அந்தம்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு வஸ்துக்களுக்கும் 3 விதமாக உண்டு. ஒன்னு தேச பரிச்சேதம், இன்னொன்னு கால பரிச்சேதம், இன்னொன்னு வஸ்து பரிச்சேதம். தேச பரிச்சேதம் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்ப நாம இங்க இருக்கோம்னா இங்கதான் இருக்கோம், இதே சமயத்துல இன்னொரு இடத்துல இருக்க முடியாது நம்மாலே. அப்ப நாம ஒரு இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய வரையறையில இருக்கிறவா, இது தேச பரிச்சேதம். கால பரிச்சேதம் அப்படின்னா நேத்து இருந்த வஸ்து இன்னைக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நேத்து இருந்தவா சில பேர் இன்னைக்கு இருக்கா, சில பேர் இல்ல. இன்னைக்கு இருந்தவா நாளைக்கு சில பேர் இருப்பா, சில பேர் இல்ல. அந்த மாதிரி காலத்தினாலே சில வஸ்துக்கள் இருந்ததாகவும் இல்லாததாகவும் இருக்கின்றன. ஆனா பிரம்மம்னு சொல்லக்கூடியது அப்படி இல்ல. நேத்தும் இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, என்னைக்கும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம போல ஒரு இடத்துலதான் பிரம்மம் இருக்கும்னு கிடையாது. எத்தனை உலகங்கள் உண்டோ, எத்தனை அண்ட சராச்சரங்கள் உண்டோ, எல்லா இடத்துலயும் பிரம்மம் இருக்கணும். ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளும் ஒரு ஒரு ஜடப்பொருளுக்குள்ளும் பிரம்மம் இருக்கணும். எங்க மாமாவா எங்க ஆத்துல மட்டும்தான் இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும் பிரம்மம். அதே மாதிரி வஸ்து பரிச்சேதம், ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒரு பொருள்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் நிறைந்திருக்க வேண்டும். இப்படி 3 விதமான முடிவுகள் இல்லாமல், தேசத்தினாலே காலத்தினாலே வஸ்துவினாலே முடிவில்லாமல் இருக்கக்கூடியதுதான் ஒரு பரிபூர்ணமான பிரம்மம். ஆக பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஜகத் காரணமான ஒரு வஸ்து இந்த 3 விதமான பரிச்சேதங்களும் இல்லாததாக திரிவித பரிச்சேத ரகிதமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற வஸ்துதான் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடிய தகுதியை பெற்றது. அப்படி எல்லா தேசத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் இருப்பதால் அது விபு அப்படின்னு ஆறுது. பிரம்மத்துக்குரிய லட்சணங்கள்ல பிரம்மம் விபு, பரமாத்மா விபு, எங்கும் நிறைந்திருப்பது. ஜீவாத்மாவான நாம் அணு, ஒரு இடத்துல மட்டுமே இருக்கக்கூடியவர்கள். இதனாலே பிரம்மத்துக்கு விபுன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மத்தினுடைய ஒரு தகுதியும் கிடைக்கிறது. இப்படி எல்லா விதங்களினாலும் அழியாமல் இருக்கக்கூடியவன், நித்தியமா இருக்கக்கூடியவன் பரபிரம்மம் ஒருத்தனே. அந்த தகுதி பரம புருஷனுக்கு மட்டுமே உள்ளது. எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு ஆத்மாவாக, அவனுக்கு சரீரமா இருக்கிறதா, அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அவனே ஆத்மாவா இருக்கிறதுனால அந்த சரீரமான வஸ்துக்களை சொல்லக்கூடியது எல்லாமே ஆத்மாவான இவனை தான் குறிக்கிறதுன்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. இப்படி எல்லா பொருள்களினாலும் எல்லா சப்தங்களினாலும் சொல்லப்படக்கூடியவன் அந்த பிரம்மம் தான். சர்வசப்த வாசியனான பரமாத்மாவே எல்லோருக்கும் அந்தர்யாமின்னு வேதம் சொல்றது. கடகா பிரம்மா, படகா பிரம்மா, அதாவது குடம்னா அந்த குடமும் பிரம்மம் தான், துணினா துணியும் பிரம்மம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குடத்திற்குள்ளும் பிரம்மம் இருக்கிறது, துணிக்குள்ளும் பிரம்மம் இருக்கிறது. ஜீவனோ அச்சேதனமோ எதை சொன்னாலும் பிரம்மத்தை சொன்னதாருது. அப்படின்னா எல்லாவற்றுக்குள்ளும் பிரம்மம் நிறைந்திருக்கிறான். இப்படி பிரம்மமானது 3 விதமான முடிவுகளும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நிலைதான் அது முழுமையான பிரம்மம் என்பதற்கு அடையாளம். அப்பேற்பட்ட பரபிரம்மம் எது அப்படின்னு நமக்கு பேரை சொல்லணும். இது வரைக்கும் அது இது பிரம்மம் அப்படின்னு அனானிமஸா சொல்லிட்டு வந்த சாஸ்திரம் இப்ப அந்த பிரம்மம் யாருன்னு தெரிவிக்கணும். இப்ப பிரம்மத்தை பத்தி ஸ்ரீபாஷ்யத்திலே தெளிவாக சொன்ன ராமானுஜர், அந்த பிரம்மம் பிராட்டியுடன் கூடிய பெருமாள் தான், அதுவும் அலர்மேல் மங்கையுடன் கூடிய இந்த ஸ்ரீனிவாசன் தான் என்று மங்கள ஸ்லோகத்திலே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று இந்த உபனிஷத்துக்களாலே சொல்லப்பட்ட பிரம்மம் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பிரம்மம் அனந்தமாக இருக்கிறது. ஆகையினாலே அனந்தமான பிரம்மமான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னுட்டு அனந்தாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா அப்படின்னு சுவாமி கொண்டாடுறார். இப்படி இவன் அனந்தமா இருக்கிறான்
அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு ராமானுஜர் சொன்னாரு. இதை சுவாமி தேசிகனும் கூட ஆச்சரியமா தன்னுடைய தயாசதகத்திலே நமக்கெல்லாம் தெரிவிக்கிறார். ஜகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேலி ரசிகா, இந்த உலகங்களை படைப்பவனாக, காப்பவனாக, பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்ணுபவனாக, இதுல எல்லாம் ரசித்து ஒரு லீலையை போல கேலியாக விளையாட்டாக பண்ணக்கூடியவன் யார் அப்படின்னா விஷுத்தானாம் வாசாம் விருஷசிகரி நாதகா, பரம பவித்திரனான விருஷசிகரின்னு சொல்லக்கூடிய இந்த திருமலை மீது வசிக்கக்கூடிய அந்த திருமலைக்கு நாயகனான திருவேங்கடமுடையான் அப்படின்னு. இந்த திருவேங்கடமுடையானே பிரம்மம், அவனே சுருஷ்டி, காப்பது, பிரளய காலத்திலே சம்ஹரிப்பது, இந்த எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடிய பிரம்மம், பரபிரம்மம் அப்படின்னு சுவாமி தேசிகனும் கூட தயாசதகத்திலே ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபமான அனந்தமான திருவேங்கடமுடையானுக்கு நமகான் இந்த நாமாவளியாலே கொண்டாடுகிறார். அனந்தம் அப்படின்னா முடிவில்லாதது. திருவேங்கடமுடையான் மலை மேல ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே மட்டும்தான் இருக்கான்றது இல்லை, மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துக்களிலும் முடிவே இல்லாமல் நிறைந்திருக்கிறான். அதனாலும் அவன் அனந்தன். அனந்தாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. 104வது நாமாவளி. விரிஞ்சாபியர்த்திதானீத சௌமிய ரூபாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் விரிஞ்சாபியர்த்தித ஆனீத சௌமிய ரூபா என்பது. விரிஞ்சி அப்படின்னு பிரம்மாவிற்கு பெயர். அபியர்த்தித அப்படின்னா பிரார்த்திக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அனீத அப்படின்னா கருணையாலே. சௌமிய ரூபன் அப்படின்னா மலர்ந்த முகத்தோடு அழகான உருவத்தை அடைந்தவன் அர்த்தம். பிரம்மாவாலே பிரார்த்திக்கப்பட்டு பிரம்மாவின் மீது தனக்குள்ள கருணையாலே பிரம்மாவுக்காக மனம் இறங்கி அழகான முகத்தோட சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகா அப்படின்னு இந்த நாமாவளிக்கு மேலோட்டமான அர்த்தம். இதுக்கு முன்னாடி நாமாவாலே பிரம்மம்னா எப்படி இருக்கணும்னு அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் லட்சணத்தை சொன்னார். அந்த பிரம்மம் பரிபூர்ண பிரம்மமா இருக்க வேண்டும்னு சொன்னார். அந்த பரிபூர்ண பிரம்மம் ஒரு காலத்திலே நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா பிரார்த்திச்சுண்டான்றதுக்காக இந்த மலையிலே ரொம்ப சௌமியமா அழகா மலர்ந்த முகத்தோட சேவை சாதித்தது அப்படின்னு இந்த நாமாவளியாலே சொல்றார். அந்த பிரம்மம் எதுன்னா இப்போது நாமெல்லாம் தினம் ஆச்சரியமா அழகா அனுபவித்து சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு அதையும் காட்டி கொடுக்கிறார். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா வெங்கடாச்சல மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஸ்காந்த புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இதற்கு ஆதாரம். இதே விஷயம் வாமன புராணத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்றேன் அடியேன். சங்கராஜான்னு சொல்லக்கூடிய ராஜா சுவாமி புஷ்கரணி கரையிலே திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு தபஸ் பண்ணான். அப்படி அவன் ரொம்ப நாள் தபஸ் பண்ணி பெருமாளவனுக்கு சேவை சாதிக்கிற சமயம் தெரிஞ்சுண்டு அகஸ்தியர், பிரம்மா, ருத்ரன், தசரதன் இவாள்லாம் சுவாமி புஷ்கரணி கரையில ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து அவளும் ஒரு சின்ன தபஸ் பண்றா. இப்படி எல்லோராலும் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் பிரீத்தி அடைந்து சங்கராஜாவுக்கு பிரத்யட்சமா சேவை கொடுத்தான். அப்போ அங்க இருந்த பிரம்மா, ருத்ரன் முதலான எல்லோரும் கூட பெருமாளை சேவித்து அவாவா ஒருத்தர் ஒரு ஸ்தோத்திரத்தினாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா, ஆராதனை பண்ணினான். அப்ப பெருமாள் எல்லோருக்கும் அவாவாளுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைத்தான். அப்போ பிரம்மா கேட்டான், எனக்கு விஸ்வரூபத்தை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கிறது, பெருமாளே நீங்க விஸ்வரூபத்துல எனக்கு சேவை சாதிக்கணும்னு பிரம்மா பிரார்த்திச்சுட்டான். அப்ப பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பெருமாள் ரொம்ப உக்ரமான ரூபத்தோட கூட பெரிய அளவிலே பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு திரிவிக்ரமாவதாரத்தை போல வளர்ந்த தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான். அப்போ அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் தெரியறது. அத்தனை தேவதைகளும் தெரியறது. 30 முக்கோடி தேவர்களும் தெரியறா. எல்லா ஆயுதங்களும் தெரியறது. எல்லா மலைகள், சமுத்திரங்கள், உலகம், அண்ட சராச்சரம் எல்லாம் தெரியறது. பெருமாளுடைய முகத்திலே தெரியாத விஷயம்ன்றதே ஒண்ணு கிடையாது. கணக்கே இல்லாத கண்கள், கணக்கே இல்லாத தலைகள், கணக்கே இல்லாத திருவடிகள்னு பாக்குறதுக்கே பயமா இருக்கு அந்த விஸ்வரூபம். நிறைய கோரை பற்கள் இருக்கிறது பெருமாளுடைய வாயிலே. பெருமாளுடைய வாயில இருந்து நெருப்பு ஜுவாலை, அப்படியே அக்னி ஜுவாலை கக்கின்னு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தாலே பெருமாள் இத்தனை பெரியவன்னு நாம சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட பெருமாளை சாந்தமா ஆசையா சேவித்து சேவித்து பழகிய நமக்கு இந்த உருவத்தை பார்த்தா ஒரு பயம் வருது. நமக்கு மட்டும் இல்ல,
பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட பயம் வந்தது. அத்தனை தூரம் பெருமாள் பெரிய தேஜஸ்வியாக பெரிய உருவத்தோட கூட பிரம்மாவுக்கு சேவை சாதித்தான், எல்லோருக்கும் சேவை சாதித்தான். அப்ப எல்லாரும் பயந்தா பெருமாள் இடத்துல போறதுக்கு. நிருசிம்மாவதாரத்திலே பெருமாள் உக்ரத்தை மட்டும் காட்டினான். அப்போதே பெருமாள் கிட்டக்க போக பயந்தவா எல்லா பிரம்மாண்டங்களையும் சேர்த்து விஸ்வரூபமா காட்டுறச்ச எப்படி தாங்குவா? ஆகையினாலே நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா பெருமாளே இந்த உக்கிரமான ரூபத்தை விட்டு சௌமியமான ரூபமாக மலர்ந்த முகத்தோட ஆச்சரியமா எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியா எல்லோரும் கிட்ட நெருங்கி வந்து சேவிக்கும்படியான அழகான முகமா உன்னுடைய முகத்தை மாத்திண்டு சுந்தரமா சௌமியமா சேவை சாதிக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளை பிரார்த்திச்சுண்டான் பிரம்மா. பெருமாளும் பிரம்மாவினுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு தன்னுடைய கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு அவ்வளோ பெரிசா வளர்ந்த தன்னுடைய திருமேனியை சின்னதா சுருக்கிண்டு பார்ப்பதற்கு பயம் ஏற்படுத்தாமல் பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் சேவிக்கணும், திரும்ப திரும்ப வந்து சேவிக்கணும்னு ஆசையா இருக்கிறது போல தன்னிடத்திலேயே கட்டி போட்டு விடும்படியான ஒரு வசீகாரத்தோட ஒரு அழகோட கூட தன்னை மாற்றிக்கொண்டான். அது எதுன்னா இப்போது திருவேங்கடமுடையான் அர்ச்சாவதாரத்திலே நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனாக இருக்கக்கூடிய அழகு, அந்த கோலம், அந்த சேவைதான். இப்படி பெருமாள் ஆனந்தமா சந்தோஷமா எல்லோருக்கும் சௌமியமா மலர்ந்த முகத்தோட சுமுகமா சேவை சாதிச்ச உடனே எல்லோருக்கும் பழையபடி பயம் போய் சந்தோஷம் வந்துடுத்து. இப்ப அவளுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பலன்களை எல்லாம் கேட்டு வாங்கிண்டா கிளம்பி போனான். அப்போ பிரம்மா என்ன கேட்டான், நாங்க விரும்பி கேட்டிருந்தாலும் கூட உன்னுடைய விஸ்வரூபத்தை எங்களால ஒரு க்ஷணத்துக்கு மேல பார்க்க முடியல, அத்தனை பயமா இருந்தது சுவாமி. உன்னை உள்ளது உள்ளபடி சேவிக்கக்கூடிய சக்தி எங்களிடத்துல இல்ல, அதனால நாங்கெல்லாம் பயந்தோம். ஆகையினாலே இப்போ எங்களுக்கெல்லாம் நீ சேவை சாதிக்கக்கூடிய இந்த மலர்ந்த முகத்தோட கூட காலாகாலத்துக்கும் இந்த மலையிலே சௌமிய ரூபத்தோட கூட விளங்கி இருக்க வேண்டும். அப்படி நீ இருந்தாதான் இந்த பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு சௌமியமா இருக்கார், எவ்வளவு சாந்தமா இருக்கார், இவர் ரெண்ட போய் பிரார்த்திக்கலாம், எல்லாம் உன்னை நம்பி வந்து உன்னிடத்திலே பிரார்த்திப்பா, அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், அவளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய அழகிலே மயங்கி உன் காலடியில வந்து உழுந்து சரணாகதி பண்ணி உன் திருவடி வந்து சேருவா வாழலாம். ஆகையினாலே இந்த சௌமிய ரூபத்தை என்னைக்கும் மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும்னு பிரம்மா பிரார்த்திக்கிறான். அந்த விரிஞ்சின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினாலே பிரார்த்திக்கப்பட்டு அவனுக்கு இறங்கி தன்னுடைய கருணையாலே பெருமாள் சௌமியமான முகத்தோட சேவை சாதித்தவன் இன்னைக்கு நம்ம வரைக்கும் திருவேங்கடமுடையான அர்ச்சாவதாரத்திலே சௌமிய ரூபனா சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அந்த எம்பெருமானுக்கு நமகான்னு சாதிக்கிறார். விரிஞ்சாபியர்த்திதானீத சௌமிய ரூபாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 105வது நாமாவளி. சுவர்ணமுபரி ஸ்நாத மனுஜாபீஷ்டதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சுவர்ணமுகரி ஸ்நாத மனுஜ அபீஷ்டதாயி என்பது. சுவர்ணமுகரின்னு சொல்லக்கூடியது திருமலையை ஒட்டி ஓடக்கூடிய நதி. அந்த நதியிலே தீர்த்தமாடினவா, அந்த நதியிலே ஸ்நானம் பண்ண மனுஷா, அவளுக்கு என்னென்ன ஆசைகள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய திருவேங்கடமுடையான், அவளுடைய கோரிக்கைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய திருவேங்கடமுடையான் அவனுக்கு நமகான்னு சொல்றார். இதுக்கு முன்னாலே பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உக்கிரமான விஸ்வரூபத்தை விட்டு சௌமியமான முகத்தை அடைந்த ஸ்ரீனிவாசன் சொன்னார். அதன் தொடர்ச்சியா அகத்தியர் ஒரு பிரார்த்தனையை வைத்தார் பிரம்மா திருவேங்கடமுடையான் இடத்திலே. அகத்தியருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பெருமாள் ஒரு வரம் கொடுத்தான். அந்த வரம் ஞாபகத்துக்கு வரவே அதை பத்தி சொல்றாரு இங்க. பெருமாள் இப்படி ஆச்சரியமா சௌமியமான முகத்தை அடைந்து சாந்த ஸ்வரூபியா மாறின உடனே அவளுக்கு வேண்டின வரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிண்டா. பிரம்மா வந்து இதே போல சேவை சாதிக்கணும்னு கேட்டான். சரி, அதே மாதிரி சௌமிய ரூபமாவே இருக்கேன், உக்ரமான கோலத்தோட இனிமேல் யாருக்கும் காட்சி தர மாட்டேன்னு பெருமாள் சொல்லிவிட்டார். பிரம்மாவுடைய காரியம் எடுத்து அடுத்தது பக்கத்துல இருந்த அகஸ்தியர் ரொம்ப நாள் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தார். அதனால பல வருஷங்கள் தபஸ் பண்ணின அகத்தியரே, உம்முடைய தவத்தினாலே நாம் மகிழ்ந்தோம், ஆகையினாலே உமக்கு என்ன வரம் வேணும்னு கேளோம், நான் தரேன் அப்படின்னு பிரார்த்தித்த போது பெருமாளே உன்னுடைய திருவடிகள்ல எனக்கு நல்ல நிலையான பக்தி இருக்கணும், வேற ஒன்னும் வேண்டாம், இருந்தாலும் கூட உன்னை கேட்கிறேன். அதாவது இந்த மலையில இருக்கக்கூடிய மொத்த தீர்த்தங்களும் சேர்ந்து சுவர்ணமுகுரின்னு சொல்லக்கூடிய நதியா பிரவகிக்கணும். மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களையும் தேடி வந்து தீர்த்தமாட முடியாதவா அந்த மலையில இருக்கக்கூடிய மொத்த தீர்த்தத்தையும் சேர்த்து தீர்த்தமாடின பலன் கிடைக்கணும்னா அந்த நதியில தீர்த்தமாடினா போறோம். ஆகையினாலே மலையில இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாம் ஒரு நதியா மாறணும்னு நான் பிரார்த்திச்சேன். என்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஸ்வர்ணமுகரின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியாக மலையில இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களும் அதுல வந்து விழும்படியா நீ அனுகிரகம் பண்ணின, வரம் கொடுத்த.
அந்த நதிக்கு நீ ஒரு சக்தி கொடுக்கணும், நீ ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் கொடுக்கணும்னா, யாரெல்லாம் அந்த மலையில வந்து தீர்த்தமாடுறாளோ அவ மனசுல என்ன ஆசைகள் எல்லாம் உண்டோ, அவளுக்கு என்ன கோரிக்கைகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் அவளுக்கு நிறைவேறணும். அந்த ஒரு விசேஷ சக்தியை அந்த தீர்த்தத்திற்கு நீ தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். அதனாலே இந்த மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலன் வேணும் அப்படின்னா அந்த பலனை தரணும்னு பிரம்மா பிரார்த்திச்சுண்டு பெருமாள் சரின்னு வரம் கொடுத்த அந்த ஸ்வர்ணமுகரின்னு சொல்லக்கூடிய நதியிலே தீர்த்தமாடினால் போரும் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அதனால பெருமாள் அப்படியே வரம் கொடுத்ததுனால அந்த ஸ்வர்ணமுகரின்னு சொல்லக்கூடிய நதிக்கு விசேஷமான ஒரு மகிமை இருக்கிறது. இந்த ஸ்வர்ணமுகரின்னு இந்த நதிக்கு பெயர் வந்ததற்கான காரணம் கூட இந்த ஸ்கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவர்ணமுகரி அல்லது சுவர்ணமுகி அப்படின்னு தான் பெயர் அதற்கு. சுவர்ணமுகரினா தங்கத்தை போல எல்லோராலும் விரும்பப்படுவது, பாதுகாப்பாக போற்றி வைக்கக்கூடியது. என்னதான் நாம பணம் கொடுத்து வாங்கின பொருளா இருந்தாலும் ஸ்வர்ணத்தை அப்படியே ஒரு ஓரமா போட்டு வைப்போமா? எத்தனை பந்தோபிஸ்தா அதை பாதுகாக்கிறோம். அந்த மாதிரி 66 கோடி தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடக்கூடிய பலனும் கிடைக்கிறதுன்னா இந்த நதியை சாதாரணமான ஜலமா நினைக்கலாமோ? அதை ஸ்வர்ணமாட்டம் பாதுகாக்கணும் அப்படின்றதுனாலே சுவர்ணத்தை போலே பாதுகாக்கப்பட வேண்டியது, ஸ்வர்ணத்தை போலே மதிக்கப்பட வேண்டியது ஸ்வர்ணமுகரி. இன்னொன்னும் மலைன்றது ஒரு 3000 அடி உசரமான மலை. அதுல 66 கோடி தீர்த்தங்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது. அது மொத்தம் சேர்ந்து ஒரு நதியில வந்து தீர்த்தமா உழணும் அப்படின்னா எத்தனை வேகமா எத்தனை இறைச்சலோட அப்படியே ஒன்னு சவுண்டா ஆரவாரமா வந்து விழும். அப்படி மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் நீ நானுன்னு போட்டி போட்டு மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய நதியில வந்து உழற போது ஒரு பெரிய இறைச்சலோட ஆரவாரத்தோட ஓன்னு வந்து விழுந்துதான். அதனாலே சுவர்ண முகரி, வர்ணம் அப்படின்னா ஓசை, நல்ல ஓசையோடு கூட பெரிய ஆரவாரத்தோட வந்து விழுந்த நதி அப்படின்னு இன்னொரு அர்த்தம். இப்படி 2 அர்த்தங்களினாலே தங்கத்தை போலே பாதுகாக்கப்பட வேண்டியது, பெரிய ஓசையோடு கூட வந்து விழுந்ததுன்னு 2 அர்த்தங்கள்னாலே சுவர்ண முகரி ஸ்வர்ணமுகின்னு பெயர். இந்த நதியை சுவாமி தேசிகன் கூட விசேஷமாக கொண்டாடி இருக்கிறார். இந்த நதியிலே தீர்த்தமாடினால் திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடிய பலன் கிடைத்து பாவம் போய் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே என்ன நினைக்கிறோமோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஸ்வர்ணமுகியிலே தீர்த்தமாடின மனுஷாலுக்கு அவளுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு தெரிவிக்கிறார். சுவர்ணமுகரி ஸ்நாத மனுஜ அபீஷ்டதாயினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. அடுத்தது 106வது நாமாவளி. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஹலாயுத ஜகத்தீர்த்த சமஸ்த பலதாயினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ என்ற நாமாவளியாலே பெருமாளுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஹலாயுத ஜகத்தீர்த்த சமஸ்த பலதாயி என்பது. ஹலாயுத ஜகத்தீர்த்தம் அப்படின்னா ஹலாயுத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அதுல தீர்த்தமாடினா இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் எல்லாம் தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறது. ஹலாயுத தீர்த்தத்திலே தீர்த்தமாடினா ஜகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலனையும் தரக்கூடியவன் ஸ்ரீ வெங்கடேசன், அவனுக்கு நமஹா. இதுல இருந்து 2 விஷயம் தெரிகிறது. ஹலாயுத தீர்த்தம்னு மலையில ஒரு தீர்த்தம் உண்டு. அதிலே தீர்த்தமாடினா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறது. அந்த பலனை தருபவன் ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு 3 விஷயங்கள் சொல்றாரு இதுல இருந்து. போன நாமாவிலே ஸ்வர்ணமுகரின்ற நதியில தீர்த்தமாடினா மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னார். இப்போ மலையில இருக்கிற தீர்த்தம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடின பலனை தரக்கூடிய விசேஷமான ஒரு தீர்த்தம் உண்டு, அத பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னுட்டு ஹலாயுத தீர்த்தத்தை பத்தி சொல்றார். பிரம்ம புராணத்திலே இந்த வெங்கட மலையில இருக்கக்கூடியதான 66 கோடி தீர்த்தங்களை பத்தி சொல்லிண்டே வரச்ச முக்கியமான 68 தீர்த்தங்களுடைய பெயரை சொல்றது. அந்த 68 தீர்த்தங்களை பத்தி சொல்லிட்டு வரும்போது ததः பஞ்சாயுதம் தீர்த்தம் தன்மத்யே ச ஹலாயுதம் தசாவதார தீர்த்தம் ச ஹாலாயுதம் அத்தः பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
ஹலாயுத தீர்த்தம், ஹாலாயுத தீர்த்தம்னு 2 தீர்த்தங்கள் உண்டு அப்படின்னு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல புராணத்துல. ஆனால் அதை வைத்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறதுன்னு வசந்த தீர்த்தமா அதை எப்படி சொல்றது அப்படின்னா, புராணம் சொல்றது இந்த மலையில 66 கோடி தீர்த்தங்கள், அதிலே 1008 தீர்த்தங்கள் ரொம்ப முக்கியமானவை, அதிலும் முக்கியமானவை 68ன்னு சொல்லி, அந்த 68 தீர்த்தங்களும் அதுல தீர்த்தமாடினவாளுக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுப்பதாலே அது ரொம்ப முக்கியமான தீர்த்தங்கள்னு சொல்லி, அந்த 68லே இந்த ஹலாயுத தீர்த்தத்தினுடைய பெயரை சொல்லி இருப்பதால் இது அத்தனை முக்கியமான பெரிய மகிமை வாய்ந்த தீர்த்தம்னு சொல்லப்படுறது. அதனாலதான் திருவனந்தாழ்வான் இதுல ஸ்நானம் பண்ணினா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணக்கூடிய பலன் ஏற்படும்னு சொல்ற. ஒண்ணு. இது மட்டுமல்லாமல் பலராமனுக்கு ஹலாயுதம்னு பெயர். பலராமன் கையில் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய கலப்பைக்கு ஹலாயுதம்னு பெயர். அந்த பலராமன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் போய் தீர்த்தமாடிட்டு வந்தவர். அப்படி எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் தீர்த்தமாடிட்டு கடைசியா திருவேங்கட மலையை பத்தி கேள்விப்பட்டு மலைக்கு வந்து சேர்றார் பலராமன். வந்து அவருடைய மனசிலே ஒரு குறை. என்ன குறைன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடிட்டார். ஆனா அவர் மனசுல ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, சோகம் இருந்துட்டே இருக்கு. அவருக்கு ஒரு நிம்மதின்றதே இல்லை. அப்போ இந்த மலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து, பெருமாளே, நான் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களையும் தீர்த்தமாடிட்டேன், இருந்தாலும் என் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படலையே, எனக்கு எப்போதுதான் நிம்மதி அப்படின்னு கேட்டா, உன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஹலாயுதம்னு சொல்லக்கூடிய கலப்பையினாலே இந்த மலையிலே ஒரு இடத்திலே தோண்டு, அங்க இந்த மலையில இருக்கக்கூடிய புண்ணியமான தீர்த்தம் வெளிப்படும். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலனை உனக்கு கொடுத்து உனக்கு மன நிம்மதியை தருகிறேன்னு பெருமாள் அவருக்கு சாதிக்க, பலராமன் கையில இருக்கக்கூடிய கலப்பையினாலே ஒரு தீர்த்தத்தை தோண்டினார். அந்த ஹலாயுதத்தினாலே தோண்டப்பட்ட தீர்த்தம் தான் ஹலாயுத தீர்த்தம். அதிலே அவர் தன்னுடைய கலப்பையோடு கூட ஸ்நானம் பண்ணினார். அப்போது அவருக்கு தெய்வீகத்தன்மை ஏற்பட்டதுன்னு புராணம் தெரிவிக்கிறது. இதை ஞாபகப்படுத்துற வகையில தான் சுகபிரம்மம், சுக மகரிஷி திருமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருச்சானூர் அக்ரஹாரத்திலே தீர்த்த யாத்திரையிலே கால்ல பாதுகைகளை போட்டுண்டு கையில கமண்டலத்தையும் யோகதண்டத்தையும் கலப்பையையும் வச்சுட்டு கொண்டிருக்கக்கூடிய பலராமனுடைய விக்கிரகத்தை கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தோடு கூட சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். எங்க? திருச்சானூர் தாயார் சன்னதியில. திருச்சானூர் தாயார் சன்னதியில ராஜகோபுரத்துக்குள்ள நுழையறச்சையே நேர யார் தெரியறா நமக்குன்னா, கண்ணன் தான் தெரியறார். பிரதான வாசலுக்கு நேரா பிரதானமான தெய்வமா கண்ணன் தான் தெரியறார். கண்ணன் அப்படி தியானம் பண்ணக்கூடிய, யோகம் பண்ணக்கூடிய கோலத்திலே சேவதாதிக்கிறார். கண்ணனுக்கு வலது பக்கத்திலே பலராமன் சொல்லக்கூடிய நம்பி மூத்தபிரான் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய கோலத்திலே கையில கமண்டலமோ கலப்பையும் யோகதண்டமோ வச்சுட்டு சேவை சாதிக்கிறார். அவளை இன்னைக்கும் சேவிக்கலாம். இது சுகபிரம்மம் எதற்காக இந்த சன்னதியை ஏற்படுத்தினார் அப்படின்னா, உலகமெல்லாம் போய் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடி கூட மன நிம்மதி அடையாத பலராமனுக்கு பெருமாள் திருவேங்கடமுடையான் இந்த மலையிலேயே ஒரு புண்ணிய தீர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதில் தீர்த்தமாடின போதுதான் உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலனை கொடுத்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தான். அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக அவனுடைய ஞாபகமா அவனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணிருக்கார். ஆகையினாலே நிஜமாவே உடம்புல சக்தி இருந்து, பலம் இருந்து, நல்ல ஞானம் இருந்து, பெருமாளுடைய அவதாரமா, ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய பலராமனே உலகமெல்லாம் திரிந்து எல்லா தீர்த்தங்களுக்கும் போய் தீர்த்தமாடிட்டு வந்துட்டான். ஆனாலும் அந்த புண்ணிய தீர்த்த பலன் கிடைக்க வேண்டும்னா அந்த பலனை பெருமாள் தான் கொடுக்கணும். அந்த பலனை கூட இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்திலே தான் பெருமாள் கொடுத்தான். அதனால நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பலராமனை போல உலகத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தமாடக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை, வேண்டவும் வேண்டாம். இந்த மலையில இருக்கக்கூடிய ஏதான ஒரு தீர்த்தம், குறிப்பா இந்த ஹலாயுத தீர்த்தத்துல தீர்த்தமாடினாவே எல்லா தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு திருவனந்தாழ்வான் தெரிவிக்கிறார். ஹலாயுத ஜகத் தீர்த்த சமஸ்த பலதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 107வது நாமாவளி. கோவிந்தாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. கோவிந்தன் என்கிற ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹ.
இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் கோவிந்தகா என்பது. என்னதான் பெருமாளுக்கு நாம திருவேங்கடமுடையான், மலையப்பன், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு 1000 திருநாமங்களை சொன்னாலும், திருவனந்தாழ்வான் 108 நாமாவளி கொடுத்திருந்தாலும், 1000 நாமாக்கள் சகஸ்ரநாமத்திலே இருந்தாலும், பெருமாளை உலகமே சொல்லக்கூடிய, அன்போடு ஆசையாக அழைக்கக்கூடிய ஒரு பெயர் உண்டுன்னா அது கோவிந்தா என்பதுதான். ஒரு நாளைக்கு சராசரியா 80,000 1 லட்சம் பேர் பெருமாளை தினம் சேவிக்கிறார். அதிலே படிச்சவா படிக்காதவா, பண்டிதா பாமரா, எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் பெருமாளை அன்பு பொங்க அழைக்கக்கூடிய ஒரு திருநாமம் கோவிந்தா என்பது. என்னதான் திவ்ய பிரபந்தமும் வேதமும் ஸ்தோத்திர பாடமும் கரைத்து குடித்திருந்தாலும் கூட, ஒசத்த குரல்ல எல்லார போலவும் நம்மளால பிரபந்தமோ ஸ்தோத்திரமோ வேதமோ சொல்லிட்டு பெருமாளை சேவிக்க முடியறது இல்லை. மனசுக்குள்ளதான் சொல்லிக்கிறோம், நிதானமா தான் சொல்லிக்கிறோம். ஆனா அந்த மலைக்கு வந்துட்டாலே ஒரு ஆனந்தத்தோட கோவிந்தா கோவிந்தான்னு அப்படியே உள் மனசுலேருந்து அடிமனசுலேருந்து அடிவயத்திலேருந்து குரல் எடுத்து ஆரவாரத்தோடு சப்தமாக ஒரு கோஷம் பண்ணக்கூடிய அந்த அனுபவமானது இந்த திருவேங்கட மலைக்கே உரிய ஒரு ஏற்றம். திருவேங்கட மலையை ஏற ஆரம்பிச்சுட்டாலானா மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் கோவிந்தா 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 தான். பஸ்ல கார்ல போறவா கூட மலையடிவாரத்துல பஸ்ஸோ காரோ கிளம்புறச்சே ஒரு முறை கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் ஏறுவா. திரும்ப பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு இறங்கறச்சே கூட பஸ் அப்படி இறங்க ஆரம்பிச்சுடுத்துனா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிதான் இறங்குறா. திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜனை சேவிக்கிற போதும் கோவிந்தா கோவிந்தா தான். வராக பெருமாளை சேவிக்கிறச்சியும் கோவிந்தா தான். திருவேங்கடமுடையான சேவிக்கிறச்சியும் கோவிந்தா தான். இப்ப நாமெல்லாம் ஒருத்தர் பார்த்து பேசுறச்ச அடியேன்னு சொல்லி பேசுறோம். சுவாமி அடியேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அடியேன் இது வேணும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி திருமலையில திருப்பதியில ஒருத்தர் பேசிக்கிற போது பக்தாலும் கூட ஒருத்தர் தங்களை கோவிந்தான்னு தான் கூப்பிட்டுக்கிறா. நமஸ்காரம் அடியேன் அப்படின்லாம் சொல்றது இல்ல. கையை கூப்பி கோவிந்தா அப்படின்னா பதிலுக்கு அவளும் கையை கூப்பி கோவிந்தா அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம்னு வச்சுட்டு இருக்கா எல்லோரும். யாரையான ஏதான சொல்லணும்னா கூட எழுந்துக்கோங்க கோவிந்தா, கொஞ்சம் சீக்கிரம் நகருங்க கோவிந்தா, வாங்க கோவிந்தா, போங்க கோவிந்தா இப்படின்னு இந்த பெருமாளை மட்டுமல்லாமல் அவனுடைய அம்சமா இருக்கக்கூடிய அவனுடைய பக்தர்களை எல்லாம் கூட அந்த கோவிந்தான்னு சொல்லக்கூடிய நாமத்தினாலேதான் இன்னைக்கும் எல்லோரும் கொண்டாடுறார். அந்த கோவிந்தனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு தெரிவிக்கிறார். ஏன் திடீர்னு கோவிந்தனை பத்தி சொல்றாரு அப்படின்னா, ஹலாயுத தீர்த்தம் அப்படின்னுட்டு ஹலாயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பலராமனுடைய அவதாரத்தை பத்தி நினைச்சுண்டார். இப்போ அந்த பலராமனோடு கூடவே இருந்து நிறைய லீலைகளை பண்ணினவனான கிருஷ்ணனை அனுபவிக்கிறார் இந்த நாமாவினாலே. முதல்ல யாருக்கு கோவிந்தன் பெயர்? என்னதான் வராக பெருமாளுக்கு பூமியை மீட்டவன் என்ற பெயரிலே கோவிந்தன் என்கிற பெயராக இருந்தாலும் பூமிக்கு காம்னு பெயர். விந்ததி அப்படின்னா மீட்டவன், பூமியை மீட்டவன் வராக பெருமாள். அதனாலே காம் விந்ததி இது கோவிந்தகான்னு பூமியை மீட்டவன் வராகன் அவனுக்கு கோவிந்தன் பெயர். அவனுக்கு ஆதி காலத்திலே வராகன்னு திருநாமம், ஆதி வராகம். அவனுக்கு பின்னாலே அவதரித்த கிருஷ்ணனுக்கும் கோவிந்தான்னு பெயர். கோன்னு சொல்லக்கூடிய பசுக்களை எல்லாம் ரட்சித்தவன். இந்திரனுடைய பெரும் கோபத்துக்கு ஆளாகி இந்திரன் 7 நாள் 7 இரவு 7 பகல் 7 இரவு தொடர்ந்து அடாத மழையை பெய்த போது அந்த பசுக்கள் எல்லாம் அழிந்து விடாதபடிக்கு பெரிய கோவர்தன மலையை எடுத்து 7 நாள் அப்படி இப்படி அசையாம தன்னுடைய ஒரு விரலாலே கோவர்தன மலையை ஏந்தி ஆயர்களையும் அந்த பசுக்களையும் காப்பாற்றினான் கண்ணன். அதனால அந்த இந்திரனே எத்தனை முயற்சி பண்ணி 7 நாள் விடாம மழை பெய்தாலும் இவாளை அழிக்க முடியலையே, பெருமாள் காப்பாத்தின்னு இருக்காரே, இதுக்கு மேல இவரோட போராடினா நமக்கு தான் அழிவுன்னு பயந்து பெருமாளுடைய காலில் விழுந்து பதறி போய் பல பேர் இது வரைக்கும் பசுக்களை மேய்ச்சிருக்கா, காப்பாத்திருக்கா. ஆனா ஒன்ன போல பசுக்களை காப்பாத்தினவா பாலனம் பண்ணினவா யாரும் கிடையாது சுவாமி அப்படின்னுட்டு இவன் பசுக்களை காப்பதாகிற அந்த தன்மையிலே ஆழங்கால் பட்டவனா கோவிந்தன் என்கிற பெயர் உனக்குதான் தகும் அப்படின்னுட்டு கோவிந்தன் என்கிற பட்டத்தை கொடுத்து விட்டு போனான் இந்திரன். அதற்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பெயர். பசுக்களை காப்பாற்றியவன், பசுக்களை பாலனம் பண்ணினவன் பொருள். அப்படி கிருஷ்ணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் விசேஷமான பெயர் கோவிந்தான்னு சொல்லக்கூடியது. பெருமாளே உனக்கு எத்தனையோ பேர் இருக்கு, உனக்கு எந்த பெயர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு கோவிந்தான்னு சொல்லக்கூடிய பெயர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
என் உயிருக்கு சமானமான கோபியர்கள் எல்லாம் என்ன கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூப்பிடுவா. ஏன்னா அவளுடைய வாழ்வாதாரமான பசுக்களை எல்லாம் நான் காப்பாத்தி கொடுத்தனோ இல்லையோ, அதனால அவ உயிருக்கும் மேலான பசுக்களை காப்பாத்தினவன் நான். அதனாலே அதை சொல்லக்கூடிய பெயரான கோவிந்தன் என்கிற பெயராலே தான் அவள்லாம் என்ன கூப்பிடுறா. அதனாலதான் ஆண்டாலும் கண்ணனை பல இடங்கள்ல திருப்பாவையில கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றா. அதனாலே கண்ணனுக்கு ரொம்ப பிடித்த திருநாமம் அந்த கோவிந்த நாமம். பலராம அவதாரத்தை சொன்னவர் கூடவே வந்த கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சுண்டு அந்த கோவிந்தான்னு சொல்லக்கூடிய நாமத்தை, அந்த கிருஷ்ணனே இங்கு திருவேங்கடமுடையானாக இருக்கிறான், அதனால அவனும் கோவிந்தன் இவனும் கோவிந்தன் என்ற சமத்காரம் தோற்ற இங்கே அருளி செய்கிறார். சுவாமி தேசிகனும் கூட யாதவாபியுதயத்திலே திரோஹிதாம் அம்பசி விந்ததாகாம் பூர்வம் த்வயா போத்ரிவரேண லப்தாஹ நிருக்த நிஷ்ணாத கிருதாப்யனுக்ஞா வியக்திம் புனர்யாது சுபாத்வதாக்கியாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சமுத்திரத்திலே மூழ்கி போன பூமியை வெளியில் எடுத்த சமயத்திலே வராக ரூபியா பூமியை காப்பாத்தி மீட்டுண்டு வந்தே, அதனால உனக்கு கோவிந்தன்னு பெயர் வந்தது. அந்த பெயரை கோவர்தன மலையை எடுத்து ஆயர்களையும் பசுக்களையும் காப்பாற்றின சமயத்திலே, கிருஷ்ணாவதார சமயத்திலே திரும்பவும் நீ பெற்றாய் அப்படின்னு இந்திரன் பெருமாளை பார்த்து சொல்றானா. பெருமாளே, அந்த காலத்துல பூமியை காப்பாத்தி கோவிந்தன் ஒரு முறை பேர் வாங்கினேன். ஒரு பூமியை காப்பாத்தினவன் இன்னைக்கு இத்தனை பசுக்கூட்டங்களையும் இத்தனை நாள் காப்பாற்றி திரும்பவும் அந்த கோவிந்தன் என்கிற பெயரை நிலைநிறுத்தி கொண்டாயின்னு இந்திரன் கொண்டாடி விட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு போனான்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சொல்றார். அதனாலதான் ஆண்டாலும் கூட அந்த கண்ணனை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சாதிக்கிறார். அகங்காரத்தினாலே எனக்கு தான் பூஜை பண்ணணும், என்னமா நீங்க கண்ணனுடைய பேச்சை கேட்பீங்கன்னு சொல்லி அவளை அழிக்க பார்த்தவன் இந்திரன். நல்லவர்களான ஆயர்களோடு கூடாதவன், பெருமாளோடு கூடாதவன், அகங்காரத்தினாலே நான் தான் எல்லாம் என்று கர்வத்தோடு இருந்தவன். அந்த கூடாதவனான இந்திரனை கூட வென்று அவனை சரணாகதி பண்ணும்படி செய்தவன் இந்த கோவிந்தன். அதனாலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன். திருவேங்கடமலையிலே கோவிந்தான்னு சொல்லக்கூடிய வராக பெருமாளையும் சேவிக்க முடிகிறது, கோவிந்தான்னு சொல்லக்கூடிய கண்ணனையும் சேவிக்க முடிகிறது. வராக பெருமாள் கோவிந்தன் அவனை சேவிக்கிறோம் சரி, கண்ணனை எப்படி சேவிக்கிறோம்னா கண்ணன் தான் திருவேங்கடமுடையான்னு எத்தனை அனுபவித்திருக்கிறோம். ஆகையினாலே கோவிந்தா என்கிற பெயராலே குறிப்பிடப்படக்கூடிய ரெண்டு பெருமாளையும் திருவேங்கடமலையிலே சேவிக்கிறோன்றதே திருவேங்கடமலையினுடைய ஒரு விசேஷம். அதுவும் அல்லாமல் இந்த மலை என்பது வராக கஷேத்திரம், வராக பெருமாளுடைய கஷேத்திரம். இப்போ அந்த மலைக்கு கோவிந்த கஷேத்திரம்னு பேரை கொடுத்துடலாமோ என்னவோ. பாக்குற பெருமாளை எல்லாம் எல்லோரும் கோவிந்தான்னு சொல்றா, அதுக்கான தகுதிகளும் எல்லா பெருமாளுக்கும் இருக்கிறது. ஆகையினாலே அந்த கோவிந்த கஷேத்திரமான மலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அந்த கோவிந்தனான கண்ணன் தான் என்பது நம்முடைய பெரியவாளுடைய ஒரு கொள்கை. அதற்கு முக்கியமான காரணம் பகவத்கீதையின் சர்மஸ்லோகார்த்தத்தை பெருமாள் விளக்குவது போல தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான், மாமேகம் சரணம் பிரஜா என்று. அப்படின்றது முக்கியமான காரணம். அதனாலதான் மலையில இருக்கக்கூடிய பெருமாள், வராக பெருமாள், கண்ணன் எல்லோரையும் பக்தாள்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றா. பெருமாளுடைய பரம பக்தனான பிரகலாதனும் கூட தனக்கு உயிர் ஆபத்து வந்த சமயத்திலே என்ன பண்ணினான்? நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய ஆபத்து நீங்கி போயிடுத்து. கிருஷ்ணனான கோவிந்தனே உனக்கு நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணினான். அந்த கண்ணனை, அந்த கோவிந்தனை சரணாகதி பண்ணினவுடன் அவனுடைய துன்பமானது நீங்க பெற்றது. அதே போலத்தான் திரௌபதியும் தன்னுடைய ஆடையானது சபையிலே களையப்பட்ட போது என்ன பண்றதுன்னு தெரியாமல் கை அப்படி விரிச்சுண்டு சரணாகதி பண்ணா எம்பெருமான் இடத்துல. என்ன சொல்லி சரணாகதி பண்ணா? சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்யுத கோவிந்தா புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு கோவிந்தான்னு சொன்ன உடனே அவளுக்கு புடவை சுரந்தது. பிலலோகாச்சாரியர் சாதிக்கிறார், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே. கிருஷ்ணாவதாரம் முடிவில் பெருமாள் முகம் அப்படி லேசா வாட்டமா இருந்தானோ. ஏண்டாப்பா ஏதோ ஒரு குறை தெரியறதே உன்னுடைய முகத்திலே, என்ன காரணம் அப்படின்னா, நான் எல்லோருக்கும் எல்லா உபகாரங்களையும் பண்ணேன், ஆனா என்னையே நம்பி தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி கூட பண்ணாமல் ரெண்டு கையும் விட்டுட்டு தீர்க்க சரணாகதி பண்ணின திரௌபதியை நான் போய் காப்பாத்தலையே அப்படின்னு பெருமாள் குறப்பட்டுண்டானோ. என்ன வேடிக்கையா இருக்கு, நீ தானே காப்பாத்தினே,
உன்னை சரணாகத்தின்னு அவள் சொன்ன உடனே நீ அங்க இல்லைன்னா கூட புடவை சுரந்து தேடா அவளுக்கு. அவளே எத்தனை உரிச்சாலும் புடவை வந்துட்டே இருக்கேன்னு வெறுத்து போயின்னா விட்டுட்டு போனா. அவளுடைய மானத்தை நீ காப்பாற்றினாயே அப்படின்னு கூட இருக்கிறவெல்லாம் சொன்ன போது, அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு அவள் கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம்னு சரணாகதி பண்ண போது அவளை காப்பாற்றியது, அவளுக்கு புடவையை சுரக்க பண்ணியது, துச்சாசனனுடைய சபையிலே அவளுடைய மானத்தை காப்பாற்றியது நான் அல்ல, என்னுடைய கோவிந்த நாமம்தான் அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறான். அப்ப அந்த கோவிந்த நாமத்திற்கே அத்தனை பிரபாவம் உண்டு. அதுதான் சுவாமி சொல்றார், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே. இது எப்படின்னா அடுத்தது இன்னொரு வாக்கியத்தாலே சுவாமி சொல்றார், அவன் தூரஸ்தன் ஆனாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதி கோவிந்தான்னு சொன்ன போது கண்ணன் அங்க இல்ல, எங்கேயோ இருக்கான். ஆனாலும் அவனுடைய சக்தியை பெற்றுக் கொடுத்து இவளை அங்க இடத்துல காப்பாத்த பண்ணினது எதுன்னா அவனுடைய பெயர் தான். அதனால பெருமாள் ஏதோ ஒரு லோகத்துல எங்கேயோ இருந்தாலும் கூட அவன் பேரை சொல்லி சொன்னா போறோம், அவன் காதுல விடும். அவன் இங்க வரலன்னாலும் அந்த காரியத்தை அங்க இருந்தே கூட பண்ணிடுவான். ஆகையினாலே அதி ஆச்சரியமாக நம்மை ரட்சிக்க கூடியது இந்த கோவிந்த நாமம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமா, க்ஷத்ரபந்துன்னு சொல்லக்கூடிய க்ஷத்ரிய அதமன் அப்படின்னா க்ஷத்ரியால ரொம்ப மோசமானவன் ஒருத்தன், அவனுக்கு கூட உத்தமமான ஒரு ஜென்மா ஆச்சாரிய சம்பந்தம் மூலமா கிடைச்சது. அது மோட்ச பரியந்தமா எல்லா அனுகிரகத்தையும் பண்ணி கொடுத்ததுன்னு விஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொண்டரடிப்படியாழ்வாரும் கூட ஆச்சரியமா, மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். க்ஷத்ரபந்து க்ஷத்திரிய குலத்திலே பிறந்து எவ்வளவோ பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப அதமனா மட்டமானவனா காலம் தள்ளிட்டு வந்தான். அவனுக்கு திடீர்னு நாரதர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியருடைய சம்பந்தம் ஏற்பட்டு அவர் அவன் மேலே இரக்கம் கொண்டு கோவிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்தை, கோவிந்த மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணி அந்த கோவிந்த நாமாவை திரும்ப திரும்ப ஜபித்து அவனுடைய பாவமெல்லாம் போய் அவனுக்கு ஞானம் பக்தி வைராக்கியம் எல்லாம் ஏற்பட்டு மோட்சம் வரைக்கும் பெற்று தந்தது இந்த கோவிந்த நாமம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட வசந்த நாமமான கோவிந்த நாமத்தினாலே சொல்லப்படுபவன் இந்த திருவேங்கடமுடையான். ஆண்டாலும் அவளுடைய ஆழமான காதலை யாருக்கு அர்ப்பணம் பண்றா அப்படின்னா கோவிந்தனுக்கு தான் அர்ப்பணம் பண்றா. ஆண்டாள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிண்டான்னு பாக்குறோம். ஆனால் வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே, அந்த திருவேங்கடமுடையானுக்கு தான் நான் அப்படின்னு எனக்கும் அவனுக்கும் முடிச்சு போடுன்னு சொல்றா. ஒரு இடத்துல என்னுடைய உடல் பொருள் ஆவி என்னுடைய காதல் எல்லாம் கோவிந்தனுக்கு தான் அர்ப்பணம்னுட்டு இந்த திருவேங்கடமுடையானுக்கு தான் காதலை சரணாகதி பண்றா. காரணம் என்ன? ஆண்டாள் யாரை காதலித்தால்? கண்ணனை காதலித்தாள். கண்ணனே திருவேங்கடமுடையான் என்பதனாலே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியேன்னு அவனுக்கு காதலை அர்ப்பணம் பண்ணுகிறாள். நாச்சியார் திருமொழியில தாயார் சாதிக்கிறா, கொம்மை முளைகள் இடர் தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவம்தான் என். இந்த சரீரத்தோடு கூட ஆண்டாள்னு ஒரு பிறவி ஒரு ஜென்மா எடுத்துட்டேன். இந்த சரீரத்தோடு கூட கோவிந்தன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு போய் நான் கைங்கரியம் பண்ணலேன்னா நான் ஆண்டாளா இந்த உடம்புல பிறந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல என்ன சாதிக்க போறேன்? என்ன தவம் பண்ண போறேன்? ஆகையினாலே என்னுடைய திருமேனி முழுக்க, என்னுடைய உடல் பொருள் ஆவி முழுக்க கோவிந்தன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு தான் அப்படின்னுட்டு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய காதலை சமர்ப்பணம் பண்றா திருவேங்கடமுடையானிடத்திலே. திருப்பாவையிலும் கூட இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, 7 ஜென்மங்களுக்கும் கோவிந்தா உனக்கு தான் நான் அடிமை பண்ணுவேன், உன்னுடைய திருவடிகளிலே தான் நான் கட்டுண்டு இருப்பேன், உனக்குன்னே ஏற்பட்டவள் நான் அப்படின்னுட்டு தன்னுடைய தீர்க்க சரணாகத்திய பண்ணதும் இந்த திருவேங்கடமுடையான் இடத்திலேதான். தன்னுடைய காதலை தெரிவித்தது மட்டுமல்ல, தன்னுடைய உடல் பொருளாவியெல்லாம் இந்த கோவிந்தனுக்கு தான் சொன்னது மட்டும் இல்ல, அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, இற்றைக்கும் 7 பிறவிக்கும், இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா ஜென்மங்கள்லயும் உனக்கு கைங்கரியம் பண்றதே எங்களுடைய ஸ்வரூபம், அதற்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று திருவேங்கடமுடையானையே ஆண்டாள் பிரார்த்தித்தாள். ஆக புராண காலம் என்ன, ஆழ்வார்கள் காலம் என்ன, ஆச்சாரியர்கள் காலம் என்ன, ராமானுஜர் என்ன, தேசிகர் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தா என்ன, இப்படி எல்லோராலும் எல்லா பக்தர்களாலும் பரம பக்தியோடே கோவிந்தா என்கிற திருநாமமானது சொல்லப்பட்டு அந்த திருநாமத்தினாலே மகிழக்கூடியவனான அர்ச்சாவதாரமான திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனை
நான் சரணாகதி பண்ணுகிறேன், அவன் எனக்கு எல்லா நன்மைகளையும் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த நாமாவளியாலே கோவிந்தாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா அப்படின்னு சரணாகதி பண்ணி இந்த நாமாவளியை முடிக்கிறார். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் பூந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் முன்ன என்றும் விடேனே